மூன்றாவது இயல்ல வரக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனிக் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனிக் குரூப்னா இனக்குழு, ஒவ்வொரு இனங்களாக பிரிஞ்சு இருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து எத்தனிக் குரூப். அடுத்து எர்த் என்விரான்மெண்ட், புவிச்சூழல். புவிச்சூழல் என்பதா எர்த் என்விரான்மெண்ட். எர்த்னா புவி, என்விரான்மெண்ட்னா சூழல். அடுத்து எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி. டிக்ஷனரினா அகராதின்னு தெரியும். எட்டிமாலஜிக்கல் அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி. வேர்ச்சொற்கள் கொண்ட அகராதி தான் வந்து எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி. அடுத்து ப்ரிஃபிக்ஸ்னா முன்னொட்டு, சஃபிக்ஸ்னா பின்னொட்டு. அதாவது இப்போ அன்யூஸ்டு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், யூஎன்ங்கிறது ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி போடுறது, அதனால முன்னொட்டு. இதே இது வந்து சஃபிக்ஸ்னா சக்ஸஸ்ஃபுல், சக்ஸஸோட ஃபுல் சேர்க்குறோம் இல்லையா, அப்போ அது பின்னாடி வருது. ஸோ பின்னொட்டு சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கல்ச்சரல் எலமெண்ட்ஸ். கல்ச்சரல் எலமெண்ட்ஸ்னால் பண்பாட்டு கூறுகள். கல்ச்சரல் எலமெண்ட்ஸ் என்பது பண்பாட்டு கூறுகள். அடுத்து நான்காவது இயல்ல வரக்கூடிய கலைச்சொற்கள் கல்விக்குழு. கல்விக்குழுனா எஜுகேஷன் கமிட்டி. எஜுகேஷன் கமிட்டி தான் கல்விக்குழு. உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது உள்கட்டமைப்பு. அடுத்து கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செம்மொழிக்கு இங்கிலீஷில் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ். அடுத்து ஆன்செஸ்டர்னா மூதாதையர். மூதாதையருக்கு வந்து ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மதிப்பு கல்வி, வேல்யூ எஜுகேஷன். வேல்யூ எஜுகேஷன் என்பது மதிப்பு கல்வி. அடுத்து மன ஆற்றல். மன ஆற்றல்ங்கிறது மென்டல் எபிலிட்டிஸ்.